ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் காலை வேளையிலே கர்த்தர் பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:6. உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஹalleluya, என் வேதனை யாருக்கு புரிய போகுது, நான் இதை எப்படி செய்து முடிப்பேன் என்று சொல்லி கலங்கும் சகோதரனே, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீங்கள் போகிற பாதை கர்த்தருக்கு தெரியும். அவர் ஒவ்வொரு முன்னாலே செல்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார். எந்த பாதையில் செல்ல வேண்டும், யாரிடம் பேச வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு கற்றுத் தருவார். ஆமென். இந்த நாளிலும் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது, யாக்கோபு தன் பெற்றோரிடத்திலிருந்து புறப்பட்டு மாமனாகிய லாபான் வீட்டிற்கு போகிறான். பெண் எடுக்க போகும் வழியிலே இருட்டி விட்டதினாலே அவன் கல்லை வைத்து படுத்துக் கொள்கிறான். அந்த இடத்துல தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிறார்கள். அவன் அதிகமாக கஷ்டப்படுகிறான். தேவனோடு பேசுகிற இந்த இடத்துல இது தேவனுடைய வீடே தவறாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவன் அந்த இடத்துல ஒரு தூணை நிப்பாட்டுகிறான். நான் திரும்பி வரும்பொழுது எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் எல்லாம் ஆண்டவர் தந்தால் இந்த இடத்துல தேவனுடைய வீடு என்று சொல்லி நான் நிலைநிறுத்துவேன் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் நீங்களும் எந்த இடத்திற்கு சென்றாலும் ஒருவேளை உங்களுக்கு எந்த தேவதூதருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். வழியில் உன்னை காப்பதற்கும், உன்னை ஆயத்தம் பண்ண ஸ்தலத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் கர்த்தர் உங்களுக்கு முன் செல்கிறார். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்து காரியத்துக்காக, வியாபார காரியத்திற்காக நீங்கள் ஏதாவது காரியத்தை முன் சென்று போகலாம். அதை ஜெபித்து விட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு, என் வழி ஆண்டவரே, என்ன பாதையில செல்லணும்னு எனக்கு தெரியல, நீங்க என்னை நடத்துங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து விட்டு ஜெபித்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பாதையை காண்பிப்பார். மேலும் என்னாகமம் 22ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அன்று இஸ்ரவேல் ஜனங்களை விரோதமாக பாலாக் ராஜா எழும்புகிறான். அவன் எழும்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பிலேயாம் தீர்க்கதரிசியை அனுப்பி வர சொல்லுகிறான். பிலேயாம் தீர்க்கதரிசியை பார்த்து, இந்த ஜனங்களை சபித்து விட்டு பெரும் கூட்டமாக இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லும் பொழுது, பாலாக் பிலேயாம் தேவனுக்கு முன்னாடி நின்று ஜெபித்து கர்த்தர் சொல்கிறார், நீ இவர்களை சபிக்க வேண்டாம், நீ போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் கட்டளையிடுகிறார். அவன் பாலாக்கிட்ட போய், நான் இந்த ஜனங்களை சபிக்க மாட்டேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாக எத்தனையோ தடைகள் வரலாம். உங்களை சபிப்பதற்காக போராட்டத்தை கொண்டு வரும்படியாக பிசாசானவன் பல தடைகளை கொண்டு வரலாம். ஆனாலும் உங்கள் வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறபடினாலே தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் பாதுகாப்பார். அவர் உங்களுக்கென்று தம்முடைய வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடினாலே ஏற்ற நேரத்தில் கர்த்தர் சுகமாக நடத்துவார். ஒரு குழப்பமின்றி சமாதானத்தோடு நீங்கள் நடந்து போவீர்கள். அவர் நடத்துகிற பாதை உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் திரும்பி வரும்பொழுது நீங்கள் சமாதானத்தோடு திரும்பி வருவீர்கள். உங்கள் காரியங்களை கர்த்தர் முடித்திருப்பார். அவர் ஏற்கனவே எல்லா காரியத்தையும் உங்களுக்காக செய்து முடித்து விட்டார். ஆமென். மேலும் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, இவள் சாராள் இடத்தில் அடிமையாக இருந்த ஆகார் சாராள் கொடுமைப்படுத்தினபடினாலே அவள் போகிறாள். அவள் போகும் பொழுது தேவதூதன், நீ எங்கு போகிறாள், நீ போகிறாய் என்று கேட்கும்போது, நான் என் எஜமானியை விட்டு நான் போகிறேன், உன் எஜமானியின் கீழ் அடங்கி இரு, கர்த்தர் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவார் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சொன்னபடியே இஸ்மவேல் என்னும் பெரிய ஜாதியாக மாற்றி ஆகாரின் கண்ணீரை துடைத்து அந்த வனாந்தரத்தில் ஒரு பெரிய வழியை காட்டி அவருக்கு ஜாதியை பெரிய ஜாதியாக, பிரபுக்கள் உள்ள ஜாதியாக கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமேன். அவள் தன்னுடைய வழியை கர்த்தரை கூடத்தில் ஒப்பு கொடுத்திருந்தாள். தன்னுடைய வழியை ஆண்டவரே என்று சொல்லி கதறி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவளுக்கு பாதையை காட்டினார், வழியை திறந்தார். அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது. ஆமேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என கருமையானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எந்த காரியத்தை செய்தாலும்
கர்த்தரே, நான் இந்த இடத்துக்கு போறேன், இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், எனக்கு துணை நில்லுங்க, எனக்கு ஆலோசனை கர்த்தரா இருங்க, வழி நடத்துங்க, என் காரியங்களை ஜெயமாக்கி தாங்க, நான் உண்மைதான் நம்பியிருக்கிறேன், ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. உங்கள் காரியங்கள் ஜெயமாகி வரும்போது கர்த்தரே இதை செய்தார் என்று சொல்லி நன்றியோடு துதிப்பீர்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்று தேவனை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.